guys, welcome back to our channel. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தா இன்னைக்கு இது என்ன பிரமாவா? இது விட ஸ்பெஷலைட் ஒன்னு இருக்கு. வெள்ளிக்கிழமை சாப்பாடை போட்டு காலைல கூட்டு வந்து பாவத்துக்கான அவன் வண்டி இன்னைக்கு பண்ண பாவம் பெட்ரோல் இல்ல. காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். அந்த வண்டியில முடிஞ்சு போச்சு, பெட்ரோல் முடிஞ்சு போச்சு, வேலைக்கு போக முடியல, போக முடியல. சரிங்களா? ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? ஏன்டா அப்படி பட்டறதுலயே வந்து பஞ்சு பண்றீங்க? எல்லாம் யாருனாலடா? இவனாலதான். யார் வண்டி பெட்ரோல் நம்ம வண்டியில 250 சிசி கொஞ்சமாச்சு மான மரியாதைக்கு அந்த வண்டிக்கு R15 வச்சுக்கிறது கூட கைஸ் இவ்வளவு பிரச்சனை இல்லை. டியூக் வச்சுக்கிற வண்டி படுக்க போட்டாலும் ஐயோ படுக்க போட்டாலும் போக மாட்டேங்குது. 8:30 8:40 வர அந்த சொட்ட வாயை என்ன வந்து செருப்புல அடிப்பான். தலைவர் கருப்பையா பேசுறது கூட உங்களுக்கு தெரியாம போச்சு. கருப்பையாவா வரேன் வந்து அத்தனை பேரையும் செருப்பா அடிக்கிறேன். அந்த சுப்பையா வாயிலே அடிக்கிறேன். வாயிலையா? ஐயா 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 கைஸ் நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு வேலைக்கு போறோம்னா ஒரு 10 நிமிஷம் லேட் ஆகுதான் செய். பெட்ரோல் இல்லாத காரணம் நான் என்ன பண்ண முடியும் இதுக்கு சொல்லுங்க? அந்த வண்டிக்கு பெட்ரோல் இல்லை, நான் என்ன பண்றது இதுக்கு? இப்ப நினைவு போட்டு பேச நான் என்ன சொல்றது? வேலை போக முடியல. நீ கட்ட அடிச்சிட்டா லீவு சொல்லிட்டோம். லீவு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ண போறோங்கிறதா விளாக். இன்னைக்கு நீங்க மறக்காம நீங்க என்ன பண்றேன்னு தயவு செஞ்சு பாருங்க. நீங்க கொஞ்சம் ஜாலியா தான் போகுது பாருங்க. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. அவர் வண்டியும் எட்டு வர மாட்டாராமா. சரிங்களா? வண்டி தரமாட்டேங்கிறாரு, சாவி அவங்ககிட்ட தான் இருக்குது, தரமாட்டேங்கிறான். நீங்களே சொல்லுங்க, பெட்ரோல் அடிக்க போகணும் வண்டி எல்லாம் எப்படி போறது? ஒரு 50 ரூபாய்க்கு பெட்ரோல் வெங்க பையன் எதுக்கு அது சார் 250 சிசி? அப்புறம் நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற பூரா நீங்க நம்பிட்டீங்க. ஐயோ சரி சரி மண்ணெல்லி வாரி ஊத்தியாச்சு. அழகாரமா அசிங்கமாயிடுச்சு. இதுதான் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சஞ்சய் ப்ரோ மண்ணலி ஓட்டாரு. சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனதா? நான் ஏனா ரச்சனா மலையில ஏனா போடுவேன்டா. என்ன சொன்னா வெங்க போறா எதுக்கு மண்டி உடைச்சிருக்கோம்? மண்ணத்தை ஊத்தி போட்டுருக்கேன். இவன் நம்ம பொழப்ப அவன் பொழப்ப நமக்கு எடுத்துக்குமாமா. நான் தான் லீவ் போட்டேன், சரி பெட்ரோல் இல்ல. அவன் எதுக்கு லீவ் போட்டான்? இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. போக வேண்டியதானே? நீங்களே சொல்லுங்க. போல அது எப்பறா அவன் யார் தப்பு? இது நீங்களே சொல்லுங்க. போயிருக்கான்ல மண்ணலி போற அடுத்த ஜோத்துல. ஏய் என்னடாப்பா வாய்ஸ் உனக்கு? அப்படின்னு சொல்ல ஆசை. இத்தனைக்கு இந்த பையன் சத்தியில இருந்தா, அவன் மேரேஜ்ல இருந்தா, அவனை இழுத்துட்டு வர வச்சுட்டான். இன்னைக்கு அவனுக்கு பொண்ணு பார்க்க போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு அவன் தான் ஹீரோ. ஒரு நாள் தானே விட்டுடு. மேரேஜ் போயிருங்க. பையனை கூட்டிட்டு போய் வேப்பல் அடிக்கணும் போல் இருக்குது. நீ சிரிக்காத ஆத்தா. நாங்க போறதுக்கு அப்புறம் உங்களோட காட்டுக்குள்ள உட்கார்ந்து சரி நின்னுட்டு சரி சிரிவா சரின்னு சரி. யாரெல்லாம் காரணம் அவன் தான். இப்ப அவன் வேலையை பெட்ரோல் செலவு யார் தருவா? எவ்வளவு நீட்டா இருந்த. அதனால இப்ப இந்த வண்டியை டோப் பண்ணிட்டு போறோம். சரி டோப் பண்ணாம சரி வா வண்டி நீ வா, நான் டோப் பண்றேன். நீ வச்சுக்க. வண்டி வேலை போச்சு. இப்போ வண்டி பெட்ரோலும் போச்சு. இப்போ வீட்டுக்கு போக முடியல, காட்டுக்கும் போக முடியல. ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? ஏன்டா அப்படி பட்டறதுலயே வந்து பஞ்சு பண்றீங்க? ஏன் அப்படிங்கிற இடத்துல நான் ரோட்ல இப்படி குறை வச்சுட்டான். என்ன பண்றது கைஸ்? நீங்களே சொல்லுங்க. இதுதான் வண்டி. இது மேல மண்ணாளி போட்டான். இது இந்த பையனுக்குள்ள இல்ல அங்க அங்க காட்டு கரெக்டா காட்டு. அவன் வண்டி கரெக்டா இது டேங்க்ல கட்டு. சங்கட்டமே 8 ஹவர்ஸ் போடுங்க. அதைத்தான் நானும் சொல்றேன், சங்கட்டமே இல்லாம வண்டி இழக்கூடாதுங்கிறது. நம்ம வண்டி தள்ளலாமா வேணாமா? வண்டி தள்ளலாமா வேணாமா? இல்ல பெட்ரோல் இல்லாம என் வண்டியிலும் இல்ல. நான் பெட்ரோல் இல்லைன்னா என் வண்டி வீட்டில் நிறுத்திட்டேன். ஸோ இவர் வண்டி பெட்ரோல் இருக்குன்னு சொன்னாரு, இப்போ இல்லை. வண்டி 2 லட்சம் ரூபாய்க்கு சரட்டு போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நடு ரோட்ல தொடச்சிட்டு இருக்கிறாரு நம்ம தோழர். பாத்தீங்களா? இப்படி எல்லாம் பைக் மேல ஒரு கிரேஸ் இருக்குமா? யாராச்சும் சிக்கிறீங்களா இது மாதிரி எல்லாம்? இது பண்ணி அவனை பம்பளத்துக்கு அப்புறம் இந்த வண்டி எடுத்து வரான். இந்த வண்டி 8 வர மாட்டாரான் அவன் பெட்ரோல் அடிக்கிறதுக்கு.
எடுத்துட்டு போய் வாட்டர் கேன் வாங்கி எடுத்து வருவாராமா. டோ பண்ணிட்டு போனதுனால வரமாட்டேங்கிறான். நீங்களே பாருங்க, இப்படி பட்ட வேலையெல்லாம் ஃப்ரெண்டை வச்சுட்டு என்னதான் பண்றது? பைக் மேல ஒரு கிரேஸ் இருக்கலாம், ஆனா இப்படி இருக்காது. வாட்டர் அங்க இருக்கிற ஒரு வாட்டர் கேன் எடுக்க மாட்டாராமா, ஏன்னா பிரிஸ்டேஜ் ப்ராப்ளமா. யார பார்த்து இந்த கேள்வி கேக்குற? ஏன் அடிச்சீங்க? ஏன் அடிச்சனா? அவன் என்ன கேள்வி கேட்டான்? ஏண்டா என்ன பார்த்து ஏன்டா இந்த கேள்வி கேட்டா? சொல்றா. வண்டி நடுவோர் நின்றது அந்த அது ப்ராப்ளமே இல்லையாமா அவனுக்கு வந்து. அங்க வாட்டர் கேன் இருக்கிறது ப்ராப்ளம் ஆமா. இத்தனைக்கு வேற தம்பி வண்டி ஓடி சுத்துறாரு, அவர் வண்டி டோப் பண்ண கூட பண்ண மாட்டாங்க. என்னதான் பண்றது? மக்கள் இப்படி இருந்தா பத்தியா? இந்த வாட்டர் கேன் குப்பையில ஒரு வாட்டர் கேன் தான் பொறுக்கிறதுக்கு அவ்வளோ யோசிக்கிறாரு. யாரு? யோகராஜ். இப்படியெல்லாம் ஆயிடுச்சு, என்ன பண்றேன்னு எனக்கே தெரியல. வாழ்க்கையில் இப்படி ஒரு ஃப்ரெண்டு கூட இருக்கிறது நரக வேதனையா இருக்குது கைஸ். அதையும் கொடு. நாளை அவனை விட்டுட்டு போனதாக போய் பெட்ரோல் வாங்க போலாமா கைஸ்? என்னதான் பண்றது இன்னைக்கு? கருமை என்ன கிறகமோ தெரியல, அதெல்லாம் செஞ்சு இதெல்லாம் எடுத்து கையில எடுக்கிறா பாருங்க. வாசம் நல்ல வாசம் அடிக்குது. பெட்ரோல் தானே, ஆளை வாங்க மாட்டேன். ஊற்றிட்டு இருக்கிறாங்க 2 பேர். அங்கிருந்து வாங்கிட்டு வந்து ஊற்றியாச்சு. இப்போ நம்ம வண்டி எடுத்துட்டு கிளம்ப போறோம் கைஸ். என்னடா பண்றீங்க? அக்காவை மறந்துட்டு தலைகீழ ஆடுறீங்களாடா? இப்போ எங்க கைஸ் போறோம்னு பார்த்தோம்னா, எங்க கூட்டி போறோம்? லண்டன் யோகா பண்ண போறேங்க. இப்போ என்னன்னா இந்த யோகா எப்படி பண்ணணும், இப்போ யோகா எப்படி பண்ண போறோம் பண்ணுவாங்க. இது முடிஞ்சு அமுக டுமுக அமால் டுமால்.